ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நாங்கள் கார்ன் மில்க் எடுத்து இந்த கார்ன் சூப் செய்கிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி கார்ன் சூப் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு கார்ன் எடுத்திருக்கேன், 1 கார்ன். இந்த கார்னோட சீட்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள், கார்ன் சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இது ஒரு கார்னோட சீட்ஸ். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கார்ன் சீட்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்க வடிகட்டிக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கார்ன் மில்க் எல்லாம் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. கீழே கார்ன் மில்க் எல்லாம் நல்லா வரும். எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. ஒரு கரண்டி போட்டு கிண்டி விட்டிங்கன்னா கார்ன் மில்க் எல்லாம் அழகாக வந்துடும். இப்போ இந்த சக்கையை வச்சு மறுபடியும் நீங்கள் மிக்சியில் இந்த சக்கையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 200 ml வாட்டர் அதில் போர் பண்ணி செகண்ட் மில்க் ஒருக்கா இதிலே எடுங்க. இப்போ அந்த மிக்சர் ஜாரில் ஒட்டியிருக்கும்ல, அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியையும் இந்த சக்கையில் ஊற்றிடுங்க. கரண்டி போட்டு நல்லா கிண்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஒரு கார்ன் வச்சு நமக்கு 1 லிட்டர் ஆஃப் மில்க் நமக்கு வேணும். 1 லிட்டர் ஆஃப் மில்க் நமக்கு வேணும். 1 லிட்டர் ஆஃப் மில்க் கிடைச்சாதான் நமக்கு அது நமக்கு சூப் மேக் பண்ணும்போது 3 பீப்புள் நம்ம அதை கன்சியூம் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், கார்ன் மில்க் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் 3 க்ரீன் சில்லிஸு, 1 டொமேட்டோ மீடியம் சைஸ், ஒரு மீடியம் சைஸ் பிக் ஆனியன், 2 பல்லு கார்லிக், 2 பீசஸ் ஆஃப் கார்லிக், கறி லீவ்ஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கொரியாண்டர் லீவ்ஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸு, சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் கார்ன்ஸு, பெப்பர், டர்மரிக் பவுடர். இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணுங்கள். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் அதில் போர் பண்ணுங்கள். ஆயில் ரெடியானதுக்கப்புறமா சோம்பு, ஃபெனல் சீட்ஸ் அதில் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய், க்ரீன் சில்லிஸ், வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. இப்போ இதை கொஞ்சம் கரண்டி போட்டு கிண்டி வேக விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலராக இது வரணுன்றது தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1/4 இது குக் ஆனால் போதும். வெங்காயம் கருகாமல் பார்த்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியையும் சேர்த்துருங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் மஷி ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம நல்லா தட்டி வச்சுருக்க பெப்பரையும் சேர்த்துருங்க. இதையும் இப்போ நல்லா கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பெப்பர், டர்மரிக் பவுடர்லாம் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போய் சாரும். கருவேப்பிலையும் சேர்த்துருங்க இதில்.
இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க இந்த கார்ன் மில்க் எல்லாத்தையும் இந்த கடாயில் சேர்த்துருங்க. இது இப்போ 1 லிட்டர் இருக்கும், அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படியும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இது குக் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கார்ன் மில்கோட ரா ஸ்மெல் போகும். வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனிச்சுன்னா உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு நல்லா கொதிச்சு வரையில் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, ரா ஸ்மெல் போயிடுச்சு. வேணுங்கிற அளவுக்கு மறுபடியும் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு குவான்டிட்டி லைட்டாக ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடரை தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுதான் இதோட ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நீங்கள் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. நான் வந்து ஒன்லி கார்ன் மில்க் வச்சு தான் சூப் மேக் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் அரோமேட்டிக் ஸ்மெல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லார்ஜ் குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் லைட்டாக இதில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க.